ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய ஆத்தாடியோ சாயோ தொண்டையில் சொல்லிவிட்டேன்டா. எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். சூப்பராக வந்து பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணுங்க. நம்ம வீட்லேயும் இன்னைக்கு பொங்கல் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கிராண்டா அப்படி இப்படின்னா இருக்காது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து பொங்கலை கொண்டாட போகிறோம். சாயல்குடியில் போய் நாங்கள் வந்து எல்லா பொருளுமே வாங்கிட்டு இருந்தோம். எங்கள் பெரிய அடுப்பத்தை வச்சுட்டு கோலத்தை காலையில் 5 மணிக்கு கோலத்தை போட போறேன்னு சீன் போட்டுக்கு இருந்தீங்க. அது வெறும் சீன் மட்டும் தானே? என்னதா சொன்னியா கேட்கலாம் எனக்கு. என்ன பண்றிய? ஆமா, இதை ஓலையில எடுத்து பத்து வச்சு சுமி என்னென்ன சொல்லு வந்து. ஆமா, உங்களுக்கு தெரியுமா, கலர் கோலப்பொடி வாங்கிட்டு வரல. சரி, வெள்ளை கோலப்பொடி இருக்குன்னு நினச்சிதான் வந்தேன் வீட்டுக்கு. பார்த்தா வெள்ளை குழம்புடி இல்லை. எனக்கு ஃபீலாகவே இருக்குது குழம்பு போடாதது. சரி, அடுத்த டைம் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடுவோம். வடுதண்ணி இல்லை மாமா, இது பொங்கலுக்காக அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா பொங்கி வரும். அரிசி களைஞ்ச தண்ணி சூப்பராக பொங்கல் அரிசி போடும்போது. இது அரிசியை களைஞ்சி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைக்கட்டி, முந்திரி, இது கிறிஸ்மஸ் பழம், தேங்காய், ஏலக்காய், நெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். மண்டபம்லாம் வீட்டில் கொஞ்சம் கருப்பட்டியும் இருக்கு. கருப்பட்டியும் போட்டு பொங்கல் செடி வேணா பாருங்க. ஏலக்காய் ஒரிஜினல் இல்லை. ஏன்னா நீ அன்னைக்கு சொன்னீல ஏலக்காய் பணக்காரங்க மட்டும் தான் வாங்க முடியும், அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்போ நீ வாங்கிட்டு வந்துருக்கலாமா? அப்போ அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லையில ஒரிஜினல் டூப்ளிகேட் தானே சொல்லி கேட்குறாங்க. என் கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியல. ஆமாம்மா, நம்மளுக்கு தேர்டு ஃபோர்த்து அப்படி பிரிச்சு ரகம் பிரிச்சு நம்ம கடைகளுக்கு வருது. நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வாங்கணுமே. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வாங்கலாம். இதை போடு. அம்மா பத்த வச்சிருக்கீங்களா? மழை வந்துரும் போல. இது கருவிடாது. எது இந்த பானை? இது கருவாது. ஏன் மண்பானையில வைக்க போறதுன்னா மண்பானை இல்லையே. இந்த மண்பானை இருக்குதுன்னா நீங்க எப்படி நம்புனீங்களோ அதே மாதிரி நானும் ஜெஸ்கையும் நம்புறேன். ஒவ்வொன்றையும் நம்பி ஏமாற்றப்படுகிறேன். நான் என்ன நம்பியும் ஆல்ரெடி வாங்கிட்டே வந்துருக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்கு. பத்துமா? 1 கிலோ அரிசி தான் செய்ய போகிறோம். போதும், நல்லா கிண்டணும்ல. அதனால கொஞ்சம் பெரிய பானையாக வச்சுருக்கேன். நல்லா கொள்ளஞ்சி கிண்டி இருக்கவே இருக்கு. வீட்டுக்குள்ளே வாழைப்பழம், ஆளுக்கு 2-3 வாழைப்பழம். பொங்கல் காலை சாப்பாடு ஃபினிஷ்ட். ஒரு கரும்பு கிட்ட தின்னுட்டோம். நீ தானே தின்ன? தீப்படி கொண்டாங்க வெளிப்பா. சும்மா சாய் சட்டனா பிடிச்சிரும் சுமி. தீப்படி கொடுங்க வெளிப்பா. சாய் பிடிக்குன்னு தான் போடாத. லைக் பண்றாங்கடா நீ பேசுறது வீடியோக்கு. ஆமா, எல்லாரும் என்ன சொல்றாருமா, இது கேட்குற கேள்வியெல்லாம் சரியான அறிவுத்தனமா இருக்கு. ஆமா, புள்ள வச்சு குத்திரு. இல்ல எரிஞ்சிரும். எப்படி இது பண்றது? அது எரியற கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா தானே எரியும். எரியறதுக்கு ஸ்பேஸ் இதுக்கு மேல நான் எப்படி கொடுக்குறது? அது 2 சாய் எரிய, 2-3 சாய. இதாம சின்ன சாய் இதான் பிடிக்கும். ஓலை எடுத்துக்காங்க, அதனால எரியும் தான் கொஞ்சம் நல்லா. ஒருத்த பிறகு தூக்கி விட்டிய வெளியே ஒருத்த கூட முடியல. அம்மா கிடக்கிறது கிடையாது கை காலம். சொறி விட்டுருவோம். முள்ள வச்சு ஓடி போயிருந்தோம். 1 மணி நேரம் ஒன்றும் பத்த வைக்க தெரியல, ஆடவும் தெரியல, நவண்டு போடானா போவையும் இருக்கு. அதேமா பிரியாணி வச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா, அது எரியத்தாம செய்து வேற உங்களை என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன 4 கிலோ வெயிட்டா இருக்குது. கடவுளே,
ஓகேவா? பிடிச்சிட்டீங்க நல்லா இருப்ப இதுக்கு மேலே எதுவும் வைக்காதீங்க. அடே கரும்பு அவருங்க இன்னும் சுற்றி 2 கோட்டை கட்டும். பெரிய கோட்டை ஏ பொங்குது பொங்குது பாலும் பொங்குது பார்த்து சொல்லடியோ. பாட்டை பொறுத்த மட்டும் கேட்டா என்ன ஏதாவது ஒரு சின்ன ஒரு கம்பெனி தீயில உள்ள தள்ளி ஆஷ் கலர் பாரு மடிச்சேன் எங்கன ஓட்டிருக்கேன். ஆஷ் கலர் இல்ல என்கிட்ட இது கிங்கு ராணி குயின் சாக்கி கலர் இருக்கு. ஒரு ஆஷ் கலர் கறக்கிட்டோம். அங்க வேணா ஒரு 4 பேர் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறோம். நாங்க வேணா 4 பேரை மொத்தமா சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறட்டா? ஆமா. அடே நீ அடுப்புல வச்சிருக்க என்னது? சட்டம். சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் அதுவும் எரிஞ்சிரும். சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டத்தை எடுத்து அடிச்சேன்னு வைங்களேன். கொஞ்சம் இந்த கங்கலை ஆக்கி விடணும். சரியா தான் பண்றான். இதான் எழுச்சி விடுங்கண்ணே. இந்த பக்கம் கொலதான் இருக்கு, இந்த பக்கம் காணும். கொண்டா அதுக்கெல்லாம் அறிவு வேணும். அது உங்ககிட்ட இந்தம்மா இதெல்லாம் பாருமா. சரி அப்படியே கொடுத்து வந்துட்டேன். இது கூட அப்பாட்ட கொடு. இல்ல எனக்கு அறிவு இல்லை. அறிவு இல்லாதால்ட்ட எதுக்கு குடிக்கிய? அப்பவும் அக்காவிலே தான் அறிவு இருந்தேன் தெரியுமாலையா? மாமா வெட்டிக்கிருக்க. மாமா வெட்டிக்கிருக்கு என்ன தெரியுமா? கொலலு ஊதாங்கொலல். எங்க பெரியப்பா ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா உடனே ரெடி பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது 50 எடுத்தேன். சீட்டு அநியாயத்துக்கு வருதியா? 50 வாங்கி எடுத்தீங்களா? எங்க எடுத்தீங்க? எப்படி எடுத்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கில்லர் லாண்டா. நீங்க 50 வாங்கி எப்படி 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 கில்லர் லாண்டா. எந்த ஊர்ல எடுத்தீங்க? கில்லர் லாண்டா. நீங்க கில்லர் தான். நீங்க தங்கச்சி மரத்துல மாந்தோப்புல என்ன வாருந்தீங்க? என்ன வாருந்தீங்க? என்ன வாருந்தீங்க? பொம்பளை பிள்ளையா இருந்தேன். அங்க நவுண்டு போங்க. அப்ப எப்படி இப்ப ஆம்பளை பையனா மாறுனீங்க? பைத்தியம் முடிச்சுட்டாங்க காலையில எழுப்பிட்டனால. கோயில் காலம் கண் தீ எரிஞ்சுக்கிற தீ எவ்வளவு ஊதுவாளா? உங்களுக்கு தெரியுமா? எரியிற தீய ஊதும் போது அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு சத்தம் தான். ஒரு கட்டையா வச்சா போதும் மொத்த. ஆமா ஒரு கட்டையா வச்சா அட்டு முடிஞ்சு அதோட. இங்க வந்து மரிதாஸ் பொறணி பேசிக்கிட்டே இருக்கான். பொம்பளை மாதிரி பேசுனா பொறணியாப்பா. நீ ஆம்பளை ஒரு கட்டை வச்சா பொங்கல் சீக்கிரம் வந்துருக்கு. அதே அதான் வெட்டுறதுக்கு வச்சிருக்கேன். அந்த கட்டையெல்லாம் எரிக்காதிய விட்டுருக்கு. அத இப்ப மாதிரி கருவாடு மீன் எல்லாம் வெட்டணும். அந்த கட்டையை சரியில்லாம போய்க்கிட்டு கிடக்கு. அந்த கட்டை சரியில்லாம தேர்ந்தெடுத்து எடுத்துருக்கீங்க. அது எரிக்க கூடாது. சட்டம் போகாது. சட்டத்தை எடுத்து சட்டை எரிஞ்சிட்டுனா பயங்கரமா இருக்கு. சட்டம் புகை வருது. பால் இல்ல நான் எப்ப உள்ளவா பக்கத்துல உட்காரு. கில்லர் விளையாண்டது நம்ம முட்டை முட்டையா இருக்காது. எனக்கு தான் ஏமாத்துறாங்கப்பா. சின்ன பிள்ளை ஏமாத்துறாங்க விளையாடும் போது. எவ்வளவு தோத்த? எவ்வளவு தோத்தனா? 200 ரூபாய் இழந்துட்டா சுமித்ரா. 200 ரூபாய்.